பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை கன்னியாகுமரிக்கு வருகை தரவுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பிரதமரின் இந்த வருகை அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி தனது உரைகளில் தமிழ் மொழியை உலகின் மிக தொன்மையான மொழி என தொடர்ந்து போற்றி வருகிறார். ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச மேடைகளில் திருக்குறள் மற்றும் தமிழ் இலக்கிய கருத்துக்களை மேற்கோள் காட்டி வருவது உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடையே அவருக்கு பெரும் நற்பெயரை பெற்று தந்துள்ளதாக பாஜகவினர் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக காசி தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்வுகள் மூலம் தமிழ் கலாச்சாரத்தை உலக அளவில் கொண்டு சென்றது மோடியின் தமிழ் பற்றுக்கு சான்றாக அமைகிறது. மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிக்கிறது என்ற எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியை விட தற்போதைய என்டிஏ ஆட்சிகள் தமிழக உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக 5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த நிதி ஒதுக்கீடும் நலத்திட்டங்களும் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் தற்போதைய திமுக அரசின் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு மற்றும் போலி வாக்குறுதிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக மாறியுள்ளதாகவும் பாஜகவினர் கருதுகின்றனர். இந்நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாநிலம் முழுவதும் ஆதரவு அதிகரித்து வருகிறது. மத்திய அரசுடன் நல்லிணக்கம் கொண்ட மாநில அரசு அமைவதே தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சிறந்தது என மக்கள் முடிவெடுத்துவிட்டதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. கர்மயோகி விவேகானந்தரை போற்றும் குமரி மக்கள் நவீன காலத்தின் கர்மயோகியாக பிரதமர் மோடியை கருதுவதாகவும் நாளை அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க பாஜகவினர் தயாராகி வருகின்றனர். நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி ஆற்றும் உரை குமரி முதல் சென்னை வரை தாமரை அலை வீச வழிவகுக்கும் என்று பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.